நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயாருடைய மறைவு அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கும் அவர் நேசிக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாக ஒரு உணர்வு பூர்வமாக கருதப்பட்டு வருது. இந்த நிலையில் அவருடைய ரசிகர்கள் பல பேரும் ஹேஷ்டாகுகளை கிரியேட் பண்ணி ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வராங்க. ஆஷ் மோகினி மணி அண்டு ஆஷ் அஜித்குமார் இப்படிலாம் போட்டு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ அஜித்குமார் அவர்களுடைய தாயாரான மோகினி அவர்களுக்கு இப்போ வயசு 84 ஆகுது. வயது மூப்பு காரணமாக தான் அவங்களுடைய மரணம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய இறுதிச் சடங்கு அவருடைய சொந்த வீடான பாலவாக்கத்தில் தான் நடக்க போதாம். ஸோ இந்த இறுதிச் சடங்குக்கு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்க இந்த நிலையில் அஜித்குமார் அவர்கள் வெளிநாட்டில் இருக்காராம். ஸோ அவரால் கரெக்ட் டைமுக்கு வர முடியுமா, அவர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அஜித்குமார் அவர்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அப்பா இறந்து 3 ஆண்டுகள் தான் ஆகுது. அவங்க அப்பா சுப்பிரமணி அவர்கள் 85 வயசில் பேரலைஸ் அண்டு வயது மூப்பு காரணமாக அவரும் காலமானார். அவருடைய இறப்புலேருந்து மீண்டு வந்துட்டு இருந்த இந்த நிலையில தான் அவங்களுடைய அம்மாவுடைய இறப்பும் ஏற்பட்டிருக்கு. அஜித்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவருக்கு அவங்க அப்பா அம்மாவை அவருடைய படங்களை பார்க்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும்னு ஆசையாம். ஆரம்பத்தில் இதை பற்றி பெருசாக ஒரு நாலேஜ் இல்லைனா கூட எப்படியாவது அப்பா அம்மாவை இந்த வலிமை படத்தையாச்சும் பார்க்க வைக்கணும், அவங்களுக்கு போட்டு காட்டணும் இப்படிலாம் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அப்போது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசப்பட்டது. ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் அவர் பேசும்போது உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் டேக் கேர் பண்ணுங்கள், ரசிகர்கள் எல்லாம் இருக்கீங்க, ஃபேன்ஸாக இருக்கீங்க, ஒரு நடிகர்களுக்கு ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கு இருக்கிறீங்கன்னா ஓகே, அதை ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்காக இதை பண்ணுறது அதை பண்ணுறதுலாம் விட்டுட்டு உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கன்ட்டு அவர் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே ரசிகர்கள் மத்தியில் வச்சுருந்தார். அவருடைய ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா யார் ஒருத்தங்க பேரண்ட்ஸை மதிக்கிறாங்களோ அவங்க தான் உயரத்துக்கு போவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் அஜித்குமார் அவர்களும் அவங்களுடைய அப்பா அம்மாவை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே ஒரு நன்றி சொல்கிறதுல மறந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அன்பும் பற்றும் பாசமும் வச்சுருந்தார். ஸோ அவருக்கு இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக தான் இருக்குது. ரெஸ்ட் இன் பீஸ் மோகினி மணின்ட்டு பல பேரும் ஹேஷ்டேக்கோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. பல பிரபலங்கள் நேரடியாக போயிட்டு இறுதி அஞ்சலியுமே செலுத்திட்டு வராங்க. ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் மோகினி மணி அவர்கள்.